பிரைஸ் தி லார்ட். நற்செய்தியை கேள்விப்படுவீர்கள். கர்த்தருடைய சத்தம் நம்முடைய இருதயங்களில் தொனிக்கட்டும். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 26வது அதிகாரம் அதனுடைய 32வது வசனம். அந்நாளில் தானே ஈசாக்கின் வேலைக்காரர் வந்து தாங்கள் துறவு வெட்டின செய்தியை அவனுக்கு அறிவித்து தண்ணீர் கண்டோம் என்றார்கள். இப்பொழுது ஈசாக்கு ஒரு நல்ல செய்தியை கேள்விப்படுறாரு. நல்ல செய்தியை கேள்விப்படும் போது எப்பொழுதுமே இருதயத்துல ஒரு மகிழ்ச்சி உண்டாகும் இல்லையா? ஒரு சந்தோஷம் உண்டாகும். அதே நேரத்துல நாம துர்ச்செய்தியை கேள்விப்பட்டோம் அப்படின்னா நம்முடைய இருதயம் அளவில்லா துக்கத்துக்குள்ளாக கடந்து போயிரும் இல்லையா? இருதயத்துல ரொம்ப துக்கம் உண்டாயிரும். மனோதுக்கத்தினாலே ஆவியும் முறிந்து போகும் என்று வேதம் சொல்லுகிறது. அதே போல வேதத்துல ஒரு மனுஷன் துர்ச்செய்தியை கேள்விப்படுகிறான் பாருங்க. 1 சாமுவேலின் புஸ்தகம் 4வது அதிகாரம் அதனுடைய 16, 17வது வசனத்தை நாம வாசிக்கும் போது, ஏலி என்கிற ஒரு ஆசாரியனுக்கு ஒரு துர்ச்செய்தியை கொண்டு வருகிற ஒரு மனுஷன் யுத்த களத்திலிருந்து 17வது வசனத்தை வாசிங்களேன். செய்தி கொண்டு வந்தவன் பிரதியுத்தரமாக எங்கே இருந்து? யுத்த களத்திலிருந்து, போர்க்களத்திலிருந்து, இஸ்ரவேலர் பெலிஸ்தருக்கு முன்பாக முறிந்தோடி போனார்கள். ஜனங்களுக்குள்ளே பெரிய சங்காரம் உண்டாயிற்று. உம்முடைய குமாரராகிய ஓப்னி பினெகாஸ் என்னும் இருவரும் இறந்து போனார்கள். தேவனுடைய பெட்டியும் பிடிபட்டு போயிற்று என்கிறான். ஒரே வசனத்துல 4 துர்ச்செய்தி. இஸ்ரவேலர் பெலிஸ்தருக்கு முன்பாக முறிந்தோடி போயிட்டாங்களாம். ஜனங்களுக்குள்ளே சங்காரம் வந்துருச்சு. உம்முடைய குமாரர் 2 பேரும் மரிச்சிட்டாங்க. காணாததுக்கு தேவனுடைய பெட்டியும் பிடிபட்டு போயிற்று அப்படிங்கிறாரு. இப்போ 4 துர்ச்செய்தியும் கேள்விப்பட்ட இந்த மனுஷன் அப்படியே இருந்த இடத்திலேயே மல்லாக்க விழுந்து மரித்து போகிறார். பிடரி முறிந்து இறந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ இந்த துர்ச்செய்தி மனதுக்கு மரணத்துக்கு ஏதுவான துக்கத்தை கொண்டு வருகிறதும் அல்லாமல் மரணத்தையும் வருவிக்கிறது. அல்லேலூயா, கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆனா நல்ல செய்தியை கேள்விப்படும் போது அது இருதயத்துக்கு அவ்வளவு ஒரு மகிழ்ச்சியை கொண்டு வரும். அப்ப இந்த ஈசாக்கு நல்ல செய்தியை கேள்விப்படுவதற்கு என்ன செய்தார்? அதைத்தான் நாம தியானிக்க போகிறோம். ஈசாக்கு செய்த 3 காரியங்கள். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 26, 25ல தொழுது கொள்ளுகிறார். அதாவது ஆசீர்வாதத்துக்கு பிறகும் நாம ஆராதிக்கிறோமா? அதுதான் ரொம்ப முக்கியம். 25வது வசனத்துல அங்கே அவன் ஒரு பலிபீடத்தை கட்டி கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு என்று இருக்கிறது. அதாவது ரெஹோபோத் கிடைத்ததுக்கு பிற்பாடு ஆண்டவர் தான் என்ன ஆசீர்வதிச்சுட்டாரே, எனக்கு வேண்டியது ஒரு துறவு தான், எனக்கு வேண்டியது தண்ணீர் தான், எனக்கு வேண்டியது ஒரு ஊற்று, அது கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லி அதோட நிறுத்தல. அந்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் ஒரு இடத்தை கொடுத்து விசாலத்தை உண்டு பண்ணின பிறகும் ஆண்டவரை தொழுது கொள்ளுகிற அந்த காரியத்திலிருந்து ஈசாக்கு தடுமாறவே இல்லை, மாறவே இல்லை. 2வதாக இந்த ஈசாக்கு செய்த காரியம் என்ன? ஆதியாகமம் 26:30ல விருந்து பண்ணுகிறான். யாருக்கு விருந்து பண்ணுகிறான்னு சொன்னா, யார் ஈசாக்கை அந்த தேசத்துல, அதாவது கேராரூர்ல இருக்க கூடாது, நீ எங்கெல்லாம் பலத்தவனாயிட்ட, இந்த இடத்துல இருந்து ஓடிப்போன்னு சொல்லி விரட்டி அடிச்சாங்களோ அந்த விரோதிகளுக்கு விருந்து பண்ணுகிறான். அவங்களே வாலண்டியரா வர்றாங்க. உம்மோடு கூட ஆண்டவர் இருக்கிறார் என்று நாங்கள் அறிகிறோம், நாங்க உணர்ந்து கொண்டோம், உங்களை ஆண்டவர் தான் ஆசீர்வதிக்கிறார்னு சொல்லி அவரிடத்துல வர்றாங்க. இப்போ விரோதிகளுக்கு கூட அவன் விருந்து வைக்கிறான். அந்த வசனத்துல ரொம்ப அழகா இருக்கும். அவர்கள் புசித்து குடித்தார்கள்னு சொல்லி. இன்னைக்கு நம்மளுக்கு அந்த சத்துருக்களை மன்னிக்கக்கூடிய ஸ்பாவம் இருக்குதா? விரோதிகளுக்கு கூட விருந்துபசரணை செய்யக்கூடிய அளவுக்கு ஒரு தெய்வீக ஸ்பாவம் நமக்குள்ள இருக்குதா? இதுதான் ஆவிக்குரியவர்களுடைய ஸ்பாவம். நாம் ஆவிக்குரியவர்களா இருப்போம் என்று சொன்னால் நமக்குள்ள இந்த ஸ்பாவம் நிச்சயமா இருக்கணும். சத்துருக்களை சிநேகிப்பது என்பது கடினமான காரியம்தான். ஆனா அதை செய்ய வேண்டும் என்றுதான் வேதம் நமக்கு என்ன செய்கிறது? வலியுறுத்துகிறது. ஆகவே விரோதி ஆனாலும் விருந்துபசுரனை செய்கிற அளவுக்கு நம்முடைய மனது என்ன செய்யணும்? பக்குவப்பட்டு இருக்கணும். இவன் ஒருவேளை சொல்லி அனுப்பியிருக்கலாம், சரி நான் உங்களை மன்னிச்சுட்டேன் கிளம்புங்க அப்படின்னு சொல்லி அனுப்பியிருந்திருக்கலாம். அவங்க எங்கேயோ ஒரு கூடாரம் போட்டு எங்கேயோ ஒரு மூலையில உட்கார்ந்து சமைச்சு சாப்பிட்டுட்டு வந்த வழியில போயிருப்பாங்க இல்லையா? ஆனா தன்னுடைய வீடு தேடி தன்னுடைய இடத்தை தேடி வந்துட்டாங்க. அது விரோதியா இருந்தாலும் நான் அவங்களை உபசரிப்பேன்கிற அந்த மனப்பான்மை இருக்குல்ல, அந்த மனப்பான்மை தான் ஈசாக்குக்கு இப்படி ஒரு நல்ல செய்தியை கேள்வி
சந்தோஷப்பட வைத்தது என்று நான் நம்புகிறேன். அல்லேலூயா! கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. தமிழ்நாட்டுல உள்ள ஒரு உயர்ந்த குணமே அத சொல்லுவாங்க. வந்தவங்களுக்கு என்ன செய்யணுமா? உபசரிக்கணுமா. வந்தவங்கள வாங்கன்னு கேட்கறதுக்கு கூட கஷ்டப்படக்கூடாது. அல்லேலூயா! சத்துருவா இருந்தாலும், விரோதியா இருந்தாலும் உபசரிக்கணும். சரி, 3வது காரியம் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 26வது அதிகாரம் அதனுடைய 31வது வசனம். இங்கே ஒரு சம்பவம் நடக்கிறது. இந்த வசனத்துல என்ன செய்கிறார்? அதிகாலையில் எழுந்து ஒருவருக்கொரு ஆணையிட்டுக் கொண்டார்கள். பின்பு ஈசாக்கு அவர்களை அனுப்பிவிட்டான். அவர்கள் அவனிடத்திலிருந்து சமாதானத்தோடே போய்விட்டார்களாம். அதாவது ஒரு சமாதான உடன்படிக்கை இந்த இடத்துல நடக்குது. வீட்டுக்கு வந்துட்டாங்க. அதனால நான் ஏதோ சாப்பாடு குடுத்து அனுப்பிட்டேன்னு இல்ல. அல்லேலூயா! கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அவங்க வந்து அவங்கள உபசரிச்சது மாத்திரமல்லாம ஒரு சமாதான உடன்படிக்கையும் அவர்களோடு கூட என்ன செஞ்சிருக்கிறார்? செய்திருக்கிறார். இனி நான் உங்களுக்கு ஒரு தீங்கும் செய்ய மாட்டேன். நீங்க எனக்கு ஒரு தீங்கும் செய்யக்கூடாது என்பது. அல்லேலூயா! கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இப்படிப்பட்ட சமாதான உடன்படிக்கை நாம செய்து கொள்வோம் என்று சொன்னால், ஆண்டவர் நம்மை நற்செய்தியை கொடுத்து ஆசீர்வதிப்பதில எந்தவித சந்தேகமும் இல்லை. நிச்சயமாகவே இந்த நாளிலே ஒரு நற்செய்தியை கேள்விப்படுவீர்கள். துர்ச்செய்தியை கேட்டு 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 கலங்கி இருக்கிற தவித்திருக்கிற உள்ளத்துக்கு ஆண்டவர் ஆறுதலாய் ஒரு நற்செய்தியை இந்த நாளிலே கேட்க பண்ணுவார். அல்லேலூயா! கர்த்தருடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக. காட் பிளஸ் யூ.